சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் உயிரான உறவு பற்றிய எண்ணம் உன் மனதில் என்ன அளவிற்கு இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவிற்கு உன்னை பற்றிய ஞாபகம் உன் துணைக்கு இருக்கும் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. நீ எந்த அளவிற்கு அவரை பற்றிய கவலையோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அவர் உனக்கு உறுதியாக கிடைப்பார் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். அவரை பற்றிய சிந்தனை உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்ற நிலை உன் மனதில் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் உன்னுடைய மனம் எல்லாம் அவர் மீதே இருந்தால் அவர் உனக்கு உறுதியாக கிடைப்பார். இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு வேண்டியதை உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கும். எந்த உறவாக உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் அவரை பற்றிய சிந்தனையோடு அவரை பற்றிய கவலையோடு உன் மனம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உன் எண்ணம் முழுக்க அவரே இருக்கிறார். உன்னுடைய உறக்கத்திலும் உன் கனவிலும் எந்த நேரமாக இருந்தாலும் உன் துணை பற்றிய கனவு, உன் துணை பற்றிய எண்ணம் அவர் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. அது உன்னை உண்ண விடாமல் செய்து கொண்டே இருக்கிறது, தூங்கவும் விடாமல் செய்து கொண்டே இருக்கிறது என்று நீ மனதார உணர்ந்து கொண்டே இருந்தால் உன்னுடைய எண்ண அலைகள் அவர் மீது பட்டு நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வரக்கூடிய அந்த நிலை உருவாகும் என்பது நீ மனதார புரிந்து கொள். ஒருவர் கிடைக்கவில்லையே என்று நீ எதிர்மறையாக நினைப்பதை விட்டுவிட்டு அவர் கிடைப்பார் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நீ இருந்து கொண்டிரு. வாழ்க்கை என்பது சில நேரங்களில் சோதனையாகவும் வேதனையாகவும் இருக்கலாம். மன தைரியத்தோடு சந்தோஷமாக காத்திரு. வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏற்படும் சங்கடங்களும் சோதனைகளும் நிரந்தரமாக இருந்து விடாது. எல்லாம் காலப்போக்கில் மாறிக்கொண்டே இருக்கும். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் நாம் எடுத்து செல்ல முடியாது. அவர் எப்பொழுது வருவார், என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணம் உன் மனதை சங்கடப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், ஒருவருடைய எண்ணம் எந்த அளவிற்கு ஒருவர் மீது பற்றாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவருடைய எண்ணமும் உன் மீது பற்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் பிரபஞ்ச விதி. அந்த பிரபஞ்ச விதிப்படி நீ உயிராக நேசிக்கும் உறவு உறுதியாக உனக்கு கிடைப்பார். எதுவாக இருந்தாலும் கால சூழ்நிலை எதுவாக இருக்கிறதோ, மனம் என்பது எதை நினைக்கின்றதோ உண்மையான யதார்த்தமான வாழ்க்கையாக மாறுகிறது. இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு சில நேரங்களில் ஆசைப்பட்டால் மனம் என்பது பறந்து கொண்டே தான் இருக்கும். உன்னுடைய உறவின் எண்ணம் அப்படி இருந்தால் அதிலிருந்து அவரை மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உறுதியாக உனக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.